ரியல் லைஃப் ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவங்களோட ஆசை வந்து டாக்டர் ஆகணுன்ட்டு. 0.1 சம் பர்சன்டேஜில் அவங்களால அவங்களோட எம்பிபிஎஸ் சீட்டை எடுக்க முடியல. ட்ரை பண்ண ஆரம்பித்தப்போ வீட்டிலேருந்து ஒரு பெரிய குண்டு போட்டாங்க. அந்த வருஷம் ரிசல்ட் வருது, கவுன்சிலிங் போகிறாங்க. மறுபடியும் ஷி வெண்ட் இன்டு அ ஃபெயிலியர். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் கிடைக்கலனா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஐ நோ இப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பீங்க, செம்ம டிசப்பாயிண்டாக இருப்பீங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் கொடுங்க. ஒரு முக்கியமான ரியல் லைஃப் ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். லெட் மீ ஸ்டார்ட் கைஸ். இது ஒரு 12th படிக்கிற பொண்ணோட ஸ்டோரி. 12th அவங்க கிளாஸில் எப்பயுமே டாப் 10ல் வந்துட்டு இருக்காங்க. நல்லா படிக்கிற பொண்ணு தான். அவங்களோட ஆசை வந்து டாக்டர் ஆகணுன்ட்டு. ஸோ அதுக்காக 12th போர்டு எக்ஸாமை செம்மையாக டார்கெட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீட் எக்ஸாம் இல்லை. ஸோ ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்காங்க. 12th ஹையஸ்ட் மார்க் வாங்கி கட் ஆஃப் எடுத்து சீட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஃபுல் எஃபர்ட் போட்டு வெறித்தனமாக படிச்சிருக்காங்க. ரிசல்ட் வருது, கவுன்சிலிங் போகிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 0.1 சம் பர்சன்டேஜில் அவங்களால அவங்களோட எம்பிபிஎஸ் சீட்டை எடுக்க முடியல. ஸோ அந்த மொமெண்ட்டில் ஷி இஸ் கம்ப்ளீட்லி புரோக்கன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் வேற ஒரு ப்ரெஷர். வீட்டில் வந்து சரி கிடைக்கலனா பரவாயில்ல, நீ வேற ஏதோ எடுத்துக்கோன்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்டலாம் பேசி கெரியர் கைடன்ஸ்லாம் பார்த்து அப்போதைக்கு எக்கோ டெக்னீஷியன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எக்கோ எடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட்ஸ்க்கு, எக்கோ கார்டியோகிராம்னு. ஸோ அந்த கோர்ஸில் ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் சேர்த்து விட்டாங்க, எக்கோ டெக்னீஷியன் சொல்லிட்டு. ஸோ அவங்களும் எக்கோ படிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேற வழி கிடையாது, என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு இந்த மெடிசனுக்கு ரிலேட்டடாக ஃபீல்டு ஏதோ இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போதைக்கு சூஸ் பண்ணிட்டு எக்கோ டெக்னீஷியனுக்கு படிக்க போயிட்டாங்க. 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சிட்டாங்க. எக்கோ டெக்னீஷியன் முடிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் எக்கோ டெக்னீஷியனாக வேலை பார்த்துட்டு இருக்கப்ப சம்வேர் ஷி ஃபவுண்ட் சம் இன்ஸ்பிரேஷன். ஓகே, நான் வந்து எனக்கு ட்ரீமை நான் பண்ணல. அந்த அதர் ஹேண்ட் அப்போ தான் உங்களுக்கு நீட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அதை 12th முடிச்சவங்க யாரும் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கண்ணில் மாட்டியிருக்கு. அதே நேரத்தில் அவங்க மனசில் ஃபுல்லாக நான் என்னோட கனவை நோக்கி போகல, நான் என்னோட சாட்டிஸ்ஃபைங்காக என்னோட ஒர்க் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்க நீட்டுக்கு படிக்கலாம், டாக்டர் ஆகலான்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தப்போ வீட்டிலேருந்து ஒரு பெரிய குண்டு போட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ ஷி காட் மேரிட். அவங்களால ரெஃப்யூஸ் பண்ண முடியல. அவங்களோட ஏஜ் அவங்களுக்கு பாராக இருந்திருக்கு. ஸோ வீட்டில் சொல்லவும் வேறு வழி இல்லாமல் ஷி மேரிட். கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க லைஃப்பில் போயிட்டு இருந்திருக்கு, என்னோட கனவு இது இல்லை, நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக படிச்சிருக்காங்க. இதை சொல்கிறப்போ மிக்ஸ்டு எமோஷன்ஸ் இருக்குது. இது தேவையில்லை நிறைய டிபேட் நடக்குது. அட் த எண்ட் ஒரு முடிவுக்கு வராங்க, சரிம்மா நீ போய் படி, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆன் கால், ஒரு பாசிட்டிவான கால் கொடுத்துறாரு, ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. ஸோ போகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, நீட்டுக்கு படிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட ஒர்க்கையும் அவங்களோட ஃபேமிலி லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த வருஷம் ரிசல்ட் வருது, கவுன்சிலிங் போகிறாங்க. மறுபடியும் ஷி வெண்ட் இன்டு அ ஃபெயிலியர். அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல. ஸோ சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுவும் நம்மளால் பண்ண முடியாது, நம்மளால் எம்பிபிஎஸ் கனவை அச்சீவே பண்ண முடியாதுன்னு ட்ராப் டவுன் ஆயிடுறாங்க. செம்மையாக டிமோட்டிவேட் ஆயிடுறாங்க, பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே, மறுபடியும் நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு நம்ம படித்ததுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணி ஏதோ சம்பாதிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் ஷி தாட், ஒய் நாட் மீ, ஏன் என்னால் முடியாதுன்னு சொல்லி யோசிச்சு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்டா, ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபர்ட் போடுறாங்க. இந்த வருஷம் போன தடவை பண்ண எல்லா மிஸ்டேக்கையும் லிஸ்ட் டவுன் பண்ணி சரி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீட்டுக்கு படிக்கிறாங்க. எவ்வளோ முடியுமோ அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி லைஃப் பார்த்துக்கிட்டு ஒர்க்குக்கும் போய்கிட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி டெய்லியும் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஹார்ஸ் உட்காந்து படிக்கிறாங்க. நீட் 2020 எக்ஸாம் டார்கெட் பண்ணுறாங்க. லாக்டவுன் விழுவுது, ரொம்ப நாள் டிலே ஆகுது, போஸ்ட்போன் ஆகுது. எப்படியோ போஸ்ட்போன் ஆகி அது இது நடந்து ஒரு வழியாக நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. 2020 எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. நல்லா எழுதிட்டு வந்தவங்கிற ஃபீலோடு இருக்காங்க. ரிசல்ட்ஸ் வருது, கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் சீட் அவங்க எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் வாங்குறாங்க. எஸ், என்னோட ஜூனியர் தான். 2019 பேட்ச்சு, அவங்க 2020 பேட்சாக என்னோட காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க இப்போது ஃபைனல் இயர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் அஃபிஷியலி எக்ஸாம் வைஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போது இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டராக அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க எங்களோட காலேஜில். நவ் இந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சால் அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டர் டிஆர்னு அஃபிஷியலாக வரும். அவங்க பேர் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ்ன்னு போட்டுக்கலாம். அண்ட் அவங்க இந்த வேர்ல்டில் அவங்களோட கனவை சேஸ் டவுன் பண்ணிட்டாங்க. அதாவது தான் வாழ போகிறாங்க. அவங்களோட கனவை ரியாலிட்டியாக மாற்ற போகிறாங்க. ஆல்ரெடி மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம்.
திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்டோரி கைஸ், இது ஒரு ரியலாக நடந்த ஒரு விஷயம். அண்ட் இந்த ஒரு ஜேர்னி அவங்களுக்கு நாட் அட் ஆல் ஈஸி. எம்பிபிஎஸ் வந்ததுக்கப்புறமும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஸோ இந்த ஒரு ட்ராவல், இந்த ஒரு ஜேர்னியில் அவங்க நினச்சிருந்தா ஈஸியாக குவிட் பண்ணிட்டு வேறு ஏதோ வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு ஃபேமிலி இருந்திருக்கு, ஃபேமிலி பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு வேலை இருக்குது, சம்பளம் வந்துட்டு இருக்கு, வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருந்திருக்கலாம். வேலையும் ஃபேமிலி பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்திருக்கலாம். பட் ஷீ டுக் அ டிஃபிகல்ட் பாத் அண்ட் பல தடவை ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸையும் ஃபேஸ் பண்ணுறப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி அடிப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, போன ஃபேமிலி இருக்குது, அவங்க போன ஃபேமிலி, ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவ், எல்லாமே ஃபைன் தான். இருந்தாலும் எல்லாமே தெரியும் உங்களுக்கு நம்ம வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோட வாயும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, அவங்களோட சொந்த பர்சனல் மைண்ட் செட்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, மென்டல் ஹெல்த்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு, இந்த ஸ்டடீஸ் அவுட் ஆஃப் டச் போயிட்டாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே டச் போயிட்டாங்க, டச்லேயே இல்லை. அப்பையும் திரும்ப வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபஸ்ட் டைம் படித்து ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறமும் கம்பேக் பண்ணி ஒருத்தரால் சக்ஸஸ் ஆக முடியுதுன்னா, நீங்கள் இந்த மொமெண்ட்டில் நின்றுட்டு இருக்க நீங்கள், உங்களால் இந்த வருஷம் சீட் எடுக்க முடியலன்னா அடுத்த வருஷம் படித்து சீட் எடுக்க முடியாதா? உங்களுக்கு இந்த அளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கா? இவ்வளோ பிரச்சனை இருக்கா? இவங்களால முடியறப்போ why can't you? So definitely it is possible. You can also become a doctor. This is not an end guys. Your journey does not stop here. உங்க ஜேர்னி இதோட முடிய போறது இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ பிரேக். இந்த வருஷம் நீங்க ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர் அடுத்த வருஷம் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை உங்களால மாற்ற முடியும். அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலில் பேச போகிறோம். ஸோ லெட் மீ செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் டாக்டர் சுதர்ஷன். ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை MBBS ஃப்ரம் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு. கிராக்டு நீட் 2019 as a fresher. கோச்சிங் போகாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணி நான் எடுத்திருந்தேன். என்னோட சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக எப்படிலாம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், கைடன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு இந்த வருஷம் உங்களுக்கு கம்ப்ளீட் கோச்சிங் இருக்கு. அதை பற்றின டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அப்புறமா பேசிக்கலாம். செம்ம டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், இவன் தான் ஒழுங்காக படிக்கல, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற நாம தான். ஐ கான்ட் டூ திஸ், டிஃபிகல்ட் பார்த்து எடுக்க முடியாது, ஐ குவிட். நீங்கள் டாக்டர் தான் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவாக இருக்கீங்கன்னா